ஒண்ணும் இல்ல. வலி உயிர் போகுது ஸ்ரீ. என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? திடீர்னு பயங்கரமா வலிக்குது. என்னாச்சுனே தெரியல. சரி வைத்தியரம்மா கூப்பிட. வைத்தியரம்மா வெளியில போயிருக்காங்க. ரொம்ப வலிக்குதா? ஒண்ணு இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வைத்தியரம்மா வந்துருவாங்க. ஸ்ரீ காலை கீழே எடுத்து வைய. ஏன்? வேண்டாம், கீழே இறக்கி வைய. கீழே வச்சா உங்களுக்கு வலிக்குங்க, அப்புறம் ஜாயிண்ட் விட்டு போயிடும்னு வைத்தியரம்மா சொல்லிருக்காங்க. ஐயோ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கீழே இறக்கி வைய. உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஏன் திடீர்னு சிரமம் அது இதுன்னு பேசுறீங்க? இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வைத்தியரம்மா இப்ப வந்துருவாங்க. ஐயோ டார்ச்சர் பண்ணாத ஸ்ரீ, கீழே இறக்கி வைய. என்னாச்சுங்க? ஐயோ சொன்னதை செய்ய. ஏன் சும்மா தொலைட்டு இருக்க? காலை கீழே வைக்கிறியா இல்லையா? ஏன் இப்படி மேல எரிஞ்சு விழுறீங்க? நான் உங்க காலை மடி மேல வச்சுக்க கூடாதா? நான் உனக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் காலை எடுத்து உன் மடியில வைக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். காலை எடுத்து கீழே வச்சிரு. என்னங்க, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, நமக்குள்ள என்ன தகுதி வேண்டி கிடக்கு? சொல்லுங்க, நமக்குள்ள என்ன தகுதி வேண்டி கிடக்கு? எப்படி சொல்? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அம்மா வாங்கம்மா, ரொம்ப நேரமா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னு பாருங்க. அது ஒண்ணு இல்லம்மா, எலும்பு ஊறிக்கிட்டே இருக்குதுல்ல, அதனால திடீர்னு இந்த மாதிரி தான் வலிக்க செய்யும். கொஞ்சம் எந்திரி, மெதுவா மெதுவா மெதுவா, பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஈர காய காய இந்த எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு சித்ராவோட கல்யாணம் ஆயிடுச்சுன்றத நான் எப்படி சொல்லுவேன் ஸ்ரீமதி? அது உனக்கு தெரிஞ்சா நீ எப்படி எடுத்துப்ப? திலகா மேடம், வணக்கம் மேடம். மேடம் வர சொல்லி இருந்தீங்களா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்குலாம் எதுக்குடா மீச? போய் சேலைய கட்டிக்க. இவ்வளவு நாளாச்சு, ஒரு பொம்பளைய க்ளோஸ் பண்ண துப்பில்ல? சரி, அதான் அப்படின்னு பார்த்தா இப்ப கண்மணி போய் அவ அம்மா வீட்லயே உட்கார்ந்திருக்கா. அத கூட நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டியிருக்கு இல்ல? அப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு சூழ்நிலை இல்ல. அந்த அம்மாவை சுத்தி எப்பவும் யாராவது இருந்துட்டே இருக்காங்க. அங்க யாரும் இல்லாம இருந்தா தானே மேடம் நம்ம ஏதாவது செய்ய முடியும். அப்பதான் நம்மளும் மாட்டிக்காம இருப்போம். அப்பதான் நீ கொலை பண்ணுவியா? அதுக்கு எதுக்குடா நீ? சாரி மேடம். உன்னை இத சொல்லிடு. முட்டாள்தனமா பண்ண வேண்டியது அதுக்கு சாரி சொன்னா எல்லாம் சரியா போச்சா? சொல்லுடா, சரியா போச்சா? ஆஹா, நீ சரிப்பட்டு வர மாட்ட. சுத்த வேஸ்ட். நான் வேற ஆளை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அந்த பொம்பளை சத்தம் இல்லாம முடிச்சிட்டு வலிய கண்மணி மேல போட்டுறேன். இனிமே எல்லாம் கரெக்டா நடக்கும் மேடம். ப்ளீஸ். ஓகே, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ராஜலட்சுமி உயிரோடு இருக்க கூடாது. ஆனா பழி கண்மணி மேல விழணும். எவ்வளவு வேணும்? வேண்டாம் மேடம், முடிச்சிட்டு வாங்கிக்கிறேன். ஓஹோ, ரோஷம் வந்துருச்சோ? இது வெறும் வார்த்தையா மட்டும் இருக்க கூடாது, செயல்ல காட்டு. புரிஞ்சுதா? ஓகே மேடம். போ.